டு திரவோல் டிஎன்பிஎஸ்சி. இப்போ வந்து நம்ம குரூப் 2 அண்ட் குரூப் 4க்கான ஜெனரல் தமிழ வந்து எப்படி அப்ரோச் பண்ணலாம்? அவுட் சோர்ஸ் வந்து எப்படி கவர் பண்ணலாம்? இது ஃபுல்லாவே இந்த வீடியோல பார்க்கலாம். இது வந்து 3ஆ பிரிச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் பார்ட் பொறுத்தளவு எங்கெங்க படிக்கணும்? செகண்ட் பார்ட் பொறுத்தளவு ஒரு பிஏக்யூ தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்ல ஒரு 10 கொஸ்டின் வச்சு அதை எப்படி அனலைஸ் பண்ணணும் அந்த மாரி சொல்றேன். தேர்ட் பார்ட்ட பொறுத்தளவு அந்த அவுட் சோர்ஸ் வந்து நாங்க யூனிட் வைஸா பிரிச்சு வச்சிருக்கோம். அதை எப்படி வந்து யூஸ் பண்ணலாம்? இத தான் சொல்லப் போறோம் மெயினா. ஸோ வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்க. ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ யூனிட் வைஸா பார்க்குறப்ப யூனிட் 1ல பிரித்தெழுதுக, சேர்த்தெழுதுக தான் மெயினு. அது வந்து இளங்கோவனார் புக்கு. மீதியெல்லாம் நம்ம ஸ்கூல் புக்கு, ரெஃபரன்ஸ் புக்லயே கவர் ஆயிரும். ரெஃபரன்ஸ் புக்னா சுரேஷ், அதுக்கப்புறம் வெற்றி, ஆர் சங்கர், ஆர் வாட்டெவர் உங்களுக்கு எது சூட்டபிளா இருக்குதோ ஃபாலோ பண்ணுங்க. புத்தா எதுனாலும் ஓகே. ஏதோ ரெஃபரன்ஸ் புக் வச்சு யூஸ் பண்ணிக்கங்க. யூனிட் 1, யூனிட் 2க்கு. யூனிட் 3 பொறுத்தளவு மரபு தமிழ் அந்த டாபிக் வந்து இளங்கோவனார் ஃபாலோ பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் நிறுத்தற்குறிகள் வந்து இப்ப நார்மலா அந்த புள்ளி அந்த மாரி கேட்காம, அதுக்கான மீனிங் என்ன? அதுக்கு வேறு பேர் என்ன? இதெல்லாம் கேட்குறாங்க. அது எங்க கவர் ஆகும்னா, 8த் நியூ புக்லயும், 12த் சிறப்பு தமிழ் ஓல்டு புக்கு. நீங்க சிறப்பு தமிழ் யூஸ் பண்ணுவீங்க. அதிலேயே ஓல்டு ஒண்ணு இருக்கும். சின்ன புக்கு. ஒரு சிலர் வச்சிருப்பீங்க. இல்லாதவங்களும் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நாங்க பிடிஎஃப் அட்டாச் பண்ணியிருக்கோம். அத ரெஃபர் பண்ணிக்கங்க. அடுத்து 11த், 12த் நியூ புக்கு. அது ஓகே. யூனிட் 3க்கு. யூனிட் 4 பொறுத்தளவு நியூ புக்ஸ் அண்ட் சிறப்பு தமிழ். அதுக்கப்புறம் பிஏக்யூ நெறைய பாருங்க. தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 30 கொஸ்டினாவது பார்க்கணும். அடுத்து யூனிட் 5 வந்து நம்மளுக்கு ஈஸி தான். வாசிப்பு திறன் காம்ப்ரிஹென்ஷன்லேருந்து அப்படியே கேட்டுருவாங்க 5 மார்க். அது ஈஸியா எடுத்துறலாம். கேர்லெஸ் மட்டும் இதெல்லாம் பார்த்துக்கங்க. அதுக்கு அவசரப்பட்டு இது போட்டுறாதீங்க. ரொம்ப முக்கியமானது அது. 5 மார்க் ஈஸியா வாங்கிடலாம். மரபு தொடர் அது ஃபுல்லா அவுட் சோர்ஸ் நல்லா பார்த்துக்கங்க. நெறையா இருக்கும். அத பார்த்துங்க. பழமொழி பொறுத்தளவு 2 விதமா பிரிச்சிருப்பாங்க. 400 பழமொழி. பழமொழி 400லேருந்து 400 இருக்கும். அது இல்லாம ஆர்டினரியா யூஸ் பண்றது இருக்கும். ஸோ அது 2யுமே நல்லா பார்த்துக்கங்க. அது அட்டாச் பண்ணியிருக்கு. பழமொழி 400 பொறுத்தளவு அந்த ஃபுல் பார்ட்லாம் தேவையில்ல. ஜஸ்ட்டு அந்த தீம் லைன் தெரிஞ்சா போதும். அத அப்படியே கம்பைல் பண்ணி குடுத்துருக்கு. ஸோ அத மட்டும் ரெஃபர் பண்ணிக்கங்க போதும். அதே மாரி ஓல்டு சிறப்பு தமிழ் வந்து 30 பழமொழி 400லேருந்து குடுத்துருக்காங்க. ஸோ அது சம்டைம்ஸ் கேட்குறாங்க. அதுல ஒரு கொஸ்டினாவது வரக்கு வாய்ப்பு இருக்கு. அத பார்த்துக்கங்க. நெக்ஸ்ட் யூனிட் 6 பொறுத்தளவு ஆஃபீஸ் ஓரியன்டட் கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்க. அது வந்து ரெஃபரன்ஸ் புக்ல வந்து பார்த்துக்கங்க. எதுல நல்லா இருக்கோ அத பார்த்துக்கங்க. அடுத்து தேவிரா. அதாவது யூனிட் 7 பொறுத்தளவு 5 மார்க்கு. அதுல திருக்குறள்ல இருந்தே 5 மார்க் பக்கமா வந்துரும். ஸோ திருக்குறள் நல்லா பார்த்துக்கங்க. அந்த ஃபர்ஸ்ட் வந்து நியூ புக் முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் அந்த மீதி 20 அதிகாரம் அதெல்லாம் பாருங்க. நியூ புக்ல இருந்தே மோஸ்ட்லி கேட்குறாங்க நெறைய டைமு. ஸோ நியூ புக் தான் மெயின். ஓகேவா? அது வந்து கம்பைல் பண்ணுனது வந்து அந்த லிங்க்லயே அட்டாச் பண்ணியிருக்கோம். நான் அது காமிக்கிறேன். ஓகேவா? அதையும் ஃபாலோ பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் தேவிரா இலக்கியம். அந்த புக்குல அந்த சிலபஸ் வச்சு அதுல எதெல்லாம் கவர் ஆகுதோ அத மட்டும் பார்த்துக்கங்க. மீதி வந்து ஸ்கூல் புக்கு. இவ்வளோதான். ஸோ இது எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டாவே ஓரளவுக்கு தமிழ் வந்து இது பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து 2025ல நடந்த ஒரு தமிழ் எலிஜிபிலிட்டி கொஸ்டின் எடுத்துட்டு வந்திருக்கேன். இது வந்து ஃபுல்லாவே வேற வீடியோல அனலைஸ் பண்ணி போடுறேன். இப்போதைக்கு ஒரு 10 கொஸ்டின் மட்டும் எப்படி அனலைஸ் பண்ணலாம்னு காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து பின்வருவனவற்றில் வினைச்சொல்லை கண்டிடன்னு குடுத்துருக்காங்க. சால, காலை, கண், விளையாடு. நம்மளுக்கு தெரியும் வினை வந்து விளையாடுன்னு சொல்ட்டு. அப்ப மீதி பாயிண்ட் ஏதோ வித்தியாசமா இருக்கான்னு பார்க்கணும். இப்ப சால அது வந்து நார்மல் வேர்ட் கிடையாது. நம்மளுக்கு அது உரிச்சொல்ன்னு தெரியும். ஸோ அப்ப உரிச்சொல்ல என்னென்ன வேர்ட் இருக்கலாம்னு யோசிச்சு பாருங்க. சால, உரு, தவ, நனி, கூர், களி எல்லாமே. அண்ட் இதுல வந்து கொஞ்சம் டீப்பா போனா எல்லாத்துக்குமே மீனிங் வந்து மிகுதி. இதுதான் மீனிங். இதெல்லாம் ஒரு சில அவுட் சோர்ஸ் புக்ல குடுத்துருப்பாங்க. ஸோ அப்போ உரிச்சொற்றொடர் பத்தி நம்ம முடிஞ்ச அளவுக்கு இதுல லேர்ன் பண்ணிக்கலாம். அடுத்து காலை, கண் இதெல்லாம் பெயர்ச்சொல். அடுத்து 2வது கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, இளமை என்பது சொல்லின் எதிர்ச்சொல் யாது? சரி, இளமை என்னும் சொல்லின் எதிர்ச்சொல் எதுன்னு கேட்குறாங்க. இதுல ஜஸ்ட் முதுமை அது மட்டும் பார்த்துக்கங்க. அடுத்து பிறமொழிச் சொல்லுக்கு இணையான தமிழ் சொல். ஆதவன்னா ஞாயிறு. அப்ப மீதி ஏதோ ஒண்ணு வித்தியாசமா இருக்குன்னு பார்த்தா குபேரன். அதுக்கு என்னன்னு ரீகால் பண்ணிக்கங்க. அதுக்கு வந்து பெருஞ்செல்வன். நெக்ஸ்ட் டவுன் பஸ்னா நகர பேருந்து. அதே ஸ்பெஷல் பஸ்ன்னு இருக்கும். இது 2ம் கன்ஃப்யூசிங் பாயிண்ட். நம்ம ஒரே மாரி இருக்கும். ஆனா வெவ்வேற. ஓகேவா? டவுன் பஸ்னா நகர பேருந்து. ஸ்பெஷல் பஸ்னா விரைவு பேருந்து. ஸோ அத நம்ம மென்ஷன் பண்ணி எழுதிக்கணும். சிறப்புன்னு வராது. ஸ்பெஷல்னா நம்ம உடனே சிறப்புன்னு போட்டுறக்கூடாது. விரைவு பேருந்துன்னு வரும். நம்ம ஸ்கூல் புக்ல அப்படி குடுத்துருப்பாங்க. அடுத்து கண்டான். அதுக்கான வேர்ச்சொல் தருன்னு கேட்டிருக்காங்க. கண்டான்னா கான். அப்ப வேர்ச்சொல்ல பத்தி நம்ம லைட்டா ரீகால் பண்ணிட்டோம்னா, எப்பவுமே வேர்ச்சொல் வந்து கட்டளை பொருள் தான் வரும்.
பார், போ, வா, கான் இந்த மாதிரி தான் வரும். அப்போ கண்ட, காணுதல், காட்சி எல்லாமே வராது. நம்ம டக்குன்னு கெஸ் பண்ணிடலாம். அதே மாதிரி 1 ஆர் 2 எழுத்துல தான் மோஸ்ட்லி வரும். வந்துனா வா. ஓகேவா? அதெல்லாம் எக்ஸாம்பிள். ஸோ இந்த மாதிரி நம்ம வேர்ச்சொல் வந்து ரீகால் பண்ணலாம். மறுபடியும் வேர்ச்சொல் தான் கேட்டிருக்காங்க. ஆட்டம்னா ஆடு. ஆட்டு வராது, ஆள் வராது, ஆட்ட வராது. இதெல்லாம் நம்ம வந்து சும்மா படிக்கிறப்போ, தனியா படிக்கிறப்போ ஆட்டம்னா, ஆடுன்னா இது பண்ணிருவோம். ஆனா அங்க போய் இருக்கிறப்போ, ஒருவேளை ஆள் வருமோ? அப்படின்னு கன்ஃப்யூஸ் ஆகும். இதெல்லாம் முன்னாடியே நீங்க பார்க்குறப்ப ஜஸ்ட் தமிழ் எலிஜிபிலிட்டி தான். பட் ஆனா அது கன்ஃப்யூசிங் பாயிண்ட் நெறைய இருக்கு. அதுக்கு தான் தமிழ் எலிஜிபிலிட்டி கண்டிப்பா பாருங்க. அடுத்து ஒருமைப்பன்மை. நெற்கதிர்கள் விளைந்தது, மாடுகள் மேய்ந்தது. இது நம்மளுக்கு தெரியும். நெற்கதிர்கள் விளைந்தன, மாடுகள் மேய்ந்தன. இது வந்து நம்ம அக்ரிணை உயர்திணை பார்க்கலாம். அக்ரிணைனா மேய்ந்தன, வந்தது அந்த மாரிலாம் வரும். சிங்குலர்னா வந்தது. அதே ப்ளூரல் வந்தா வந்தன அந்த மாரிலாம் வரும். அதே உயர்திணை மனிதர்களுக்கு சொன்னா வந்தார், வந்தார்கள் அந்த மாரி சொல்லுவோம். வந்தார் வந்து சிங்குலருக்கு, வந்தார்கள் வந்து ப்ளூரலுக்கு யூஸ் பண்ணுவோம். அதே தான் அடுத்ததும் குடுத்துருக்காங்க. பூக்கள் மலர்ந்தது, வண்டுகள் பறந்தது. இது வந்து ஒருமையில, அதாவது சிங்குலர்ல. அதே பன்மையில சொன்னா பூக்கள் மலர்ந்தன, வண்டுகள் பறந்தன. அப்ப இது சார்ந்து ஸ்கூல் புக்ல ஒரு கன்டென்ட் எடுத்துட்டு வந்திருக்கேன். தன்மையில வந்து ஒருமைக்கு வந்து நான் அல்லேன், பன்மைனா நாம் அல்லோம். தன்மைனா நம்மளே சொல்லிக்கிறது. நான் அல்லேன், நாம் அல்லோம். இதெல்லாமே நெகட்டிவா குடுத்துருக்காங்க. முன்னிலையில வந்து பார்த்தீங்கன்னா, நீ அல்லை, நீவீர் அல்லீர். அதுக்கப்புறம் படர்க்கையில எங்கேயோ இருக்கிற ஒருத்தர வச்சு சொல்றப்போ, ஆணா இருந்தா அவன் அல்லன், பெண்ணா இருந்தா அவள் அல்லல். அதே பலரா இருந்தா அவர் அல்லர். ஒன்றன் பால்னா அஃது அன்று, பலவின் பால்னா அவை அல்ல. ஒன்றன் பால், பலவின் பால்லாம் அஃறிணைக்கு சொல்றது. இதுல மெயினா அந்த இக்கு எப்படி வரும்னா, வருமொழி அதாவது செகண்டா இருக்குல்ல, அதனோட முதல் எழுத்து வந்து உயிரெழுத்தா இருந்துச்சுன்னா, நிலைமொழியில வந்து அந்த ஆயுத எழுத்து அக்கு வந்து வரும். அதனால தான் அஃது அன்றுன்னு வருது. இதே மாரி இன்னொரு ரூல்ஸ் என்னன்னா, ஓர் அணில் அப்படின்னு வரும். வருமொழியில முதல் எழுத்து வந்து உயிரெழுத்து. அதாவது ஆ வந்திருக்கா, அப்ப நிலைமொழியோட ஈற்று எழுத்து வந்து மெய் எழுத்து வரும். அப்போ ஓர் அணில். அடுத்த எக்ஸாம்பிள் வந்து வருமொழியோட முதல் எழுத்து வந்து உயிர்மெய் எழுத்தா வந்திருக்கு. ஸோ, இங்கேயும் வந்து ஒருன்னு வரும். ஓகேவா? ஸோ, இந்த மாரி படிச்சீங்கன்னா எல்லாமே கவர் ஆயிரும். இன்னும் ஒரு 2, 3 எக்ஸாம்பிள் பார்க்கலாம். மனம், மனம். மனம்னா பூமணம், மனம்னா உள்ளம். ஆனா திருமணம் பார்க்குறப்போ அது 3 சுழினா தான் வரும். அது கொஞ்சம் கன்ஃப்யூசிங் பாயிண்ட். ஓகேவா? அது கொஞ்சம் பார்த்துக்கங்க. ஏன்னா மனம்னா உள்ளம், சின்ன ணா வரும். ஆனா திருமணம்போது பெரிய ணா வரும். நம்ம ஒண்ணுன்னு நெனச்சு போட்டுறக்கூடாது. அதே மாரி இது சார்ந்து நம்ம யோசிச்சா மானம், மானம். அது என்னன்னு நம்ம தேடி பார்க்கலாம். மானம்னா மாட்சி, பெருமை. இதே மானம்னா மதிப்பு, வெட்கம். இந்த மாரி வரும். அடுத்து மலை, மாலை. இது வந்து ஈஸி தான். மலைனா குன்று, மாலைனா டைமு. அடுத்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக் கேட்டிருக்காங்க. காலை, மனம். இது மரபு பிழை. அந்த பிஞ்சு வகை இந்த மாரிலாம் கேட்பாங்க. கவ்வைனா எள் பிஞ்சு. கச்சல்னா வாழை பிஞ்சு. நுழாய்னா இளம்பாக்கு. கொழுந்தாடைனா கரும்பின் நுனிப்பகுதி. ஸோ இது வந்து நம்ம ஸ்கூல் புக்ல இருக்கிறது தான் அப்படியே கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாரியெல்லாம் படிச்சீங்கன்னா, கண்டிப்பா நீங்க நெறைய லேர்ன் பண்ணிக்கலாம் ஒரு கொஸ்டின்லயே. ஸோ கண்டிப்பா தமிழ் எலிஜிபிலிட்டி 2 டேஸ்க்கு ஒரு கொஸ்டின் பேப்பராவது முடிக்கிற மாரி பிளான் பண்ணிக்கங்க. ஓகே. இப்ப வந்து டிரைவ் லிங்க்ல போயிட்டீங்கன்னா, யூனிட் வைஸா இங்க போட்டிருக்கு. ஓகேவா? மொத்தம் 7 யூனிட்டுக்கு தனித்தனியா போட்டிருக்கு. ஃபர்ஸ்ட் யூனிட்ட பொறுத்தளவு, இது வந்து எல்லாமே இப்ப ரீசென்ட்டா இந்த வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சித் துறையில வந்து நெறைய குடுத்துருக்காங்க. இது நெறைய யூஸ்ஃபுல்லா இருக்கு. அது எதெல்லாம் யூஸ்ஃபுல்லோ அத மட்டும் நீங்க இத பார்த்துக்கங்க. இதுல வந்து இளங்குமரனார் புக் வந்து இருக்கும். இது இப்போதைக்கு ஃபுல்லாவே போட்டிருக்கு. ஃபியூ டேஸ்ல வந்து அதையுமே கட் பண்ணி பர்ட்டிகுலர் எது தேவையோ அத வந்து அப்லோட் பண்ணிருவாங்க. ஸோ இது எல்லாத்துக்குமே டாபிக் வைஸா குடுத்துருக்காங்க. ஸோ இது புதுசா படிக்கிறீங்களா, இத டைரக்ட்டா பார்த்தீங்கனாலே எல்லாமே இதுல கவர் பண்ணிருவாங்க. யூனிட் 2 பொறுத்தளவு ஓரெழுத்து ஒரு மொழி. ஓரெழுத்து ஒரு மொழியில வந்து ஸ்கூல் புக்ல வந்து 42 அது சிம்பிளா இருக்கும். அது வந்து அது மட்டும் பத்தாது. இந்த மாரி ஒவ்வொரு எழுத்துக்கும் நெறைய குடுத்துருப்பாங்க. இது போன டைமே கவர்ன்மென்ட் மெட்டீரியல்ல குடுத்துருந்தாங்க. அதே தான் இந்த டைமும் குடுத்துருக்காங்க. ஸோ இத வந்து நல்லா பார்த்துக்கங்க. ஷார்ட்கட் மாரி போட்டு அட்லீஸ்ட் இந்த மாரி 4, 5 வருதுல்ல, அத ஃபர்ஸ்ட் படிச்சீங்கனாலே ஓரளவுக்கு எலிமினேஷன் மெத்தட்ல போட்டுறலாம்.
அடுத்து வந்து யூனிட் 3 பொறுத்தளவு, இதில எல்லாமே நம்ம அந்த கவர்மெண்ட் மெட்டீரியல் இருக்கு. மரபு தமிழ் மற்றும் இளங்குமரனார் புக்ல இருக்கு. தமிழ் வளங்கிற புக்ல. அதுவுமே வந்து இப்போதைக்கு ஃபுல் புக்கா இருக்கு. ரெஃபர் பண்ணுங்க. இன்னும் கொஞ்ச நாள்ல அதையுமே கட் பண்ணி போட்டுருவாங்க. யூனிட் 4 பொறுத்தளவு கலைச்சொல் வந்து இது நல்லாவே குடுத்துருக்காங்க. என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இது புதுசா படிக்கிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபுல்லாவே கம்பைல் பண்ணி குடுத்துருக்காங்க. இப்போ 6த்துலருந்து 12த் வரைக்கும் நியூ புக்கு, ஓல்டு புக்கு. அதுக்கப்புறம் அறிவியல் சார்ந்தது கல்வி, சட்டம், மருத்துவம் இந்த மாரி தனியா குடுத்துட்டு, அதுக்கப்புறம் ஸ்கூல் புக்ல சயின்ஸு, சோசியலு, ஜியோகிராஃபி, எக்கனாமி, பாலிட்டி எல்லாம் இந்த மாரி தொகுத்து தொகுத்து குடுத்துருக்காங்க. ஸோ இது ரொம்ப ரிவிஷனுக்கு வந்து ஸ்கூல் புக் லெவல்ல ரிவிஷனுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இத நல்லா யூஸ் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் 5த் யூனிட் வந்து நம்ம பார்த்தோம் பழமொழி 400ன்னு சொல்ட்டு. இந்த பழமொழி 400 பொறுத்தளவு ஜஸ்ட் அது வாட் இஸ் வாட்ன்னு இருக்கும். ஓகேவா? இப்ப அதனோட தலைப்பு, பழமொழி என்ன? பொருள் என்ன? மெயினா அந்த பழமொழி, அந்த தலைப்பு அது எப்படி மேட்ச் ஆகுது? அதுக்கான மீனிங். அந்த 3யும் வந்து லைட்டா பார்த்து வச்சுங்க. டெய்லி சும்மா 10 வாசிச்சு விட்டீங்கனாலே ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணிக்கலாம். இதுல வந்து கொஞ்சம் ஜெனரலான பழமொழி, ரெகுலரா யூஸ் பண்ற பழமொழிலாம் குடுத்துருப்பாங்க. இதையும் லைட்டா பார்த்துக்கங்க. நீங்க ஒரு சில டாபிக் தான் படிக்கிற மாரி இருக்கும். அத ஃபுல்லா படிச்சுட்டீங்கனாலே போதும். மீதியெல்லாம் நீங்க கான்செப்ட் வச்சு யோசிச்சு ஈஸியா போட்டுறலாம். இந்த பழமொழி 400, மரபுத் தொடர், ஊமைத் தொடர் இந்த மாரிலாம் மட்டும் தான் கொஞ்சம் படிச்சுக்கங்க. நெக்ஸ்ட்டு யூனிட் 6 பொறுத்தளவு அந்த ஆட்சி தமிழ், அதாவது ஆஃபீஸ் சம்மந்தமான இதெல்லாம் கேட்பாங்க. அது அவுட் சோர்ஸ்ல இந்த புக்ல வந்து ரெஃபர் பண்ணிக்கங்க. இதுல வந்து சொல்லகராதி மட்டும் இருக்கு டிக்ஷனரி மாரி. அது இல்லாம சில கொஸ்டின்ஸ்லாம் கேட்பாங்க. அது வந்து ஏதோ ரெஃபரன்ஸ் புக்ல குடுத்துருப்பாங்கல்ல, அத மட்டும் எடுத்து படிச்சுக்கங்க. யூனிட் 7 பொறுத்தளவு 5 மார்க் தான். பட் அத அசால்ட்டா விட வேணாம். இதுல வந்து நான் தேவிரா புக் இதுல அட்டாச் பண்ணியிருக்கோம். அத நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். அந்த 5 மார்க்ல ஒரு சில பாயிண்ட்ஸ்லாம் இதுல இருக்கும். ரெஃபர் பண்ணிக்கங்க. அதேமாரி திருக்குறள் நியூ புக்கோட திருக்குறள் ஃபுல்லாவே கம்பைல் பண்ண அந்த பிடிஎஃப் இருக்கு. நெக்ஸ்ட் சிறப்பு தமிழ் வந்து ஓல்டு 11த் அண்ட் 12த் வந்து போட்டிருக்கு. அது இல்லாம இப்போ ரீசென்ட்டா கவர்மெண்ட் விட்ட சில டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே இருக்கு. ஸோ இவ்வளோதான். மொத்தம் 7 யூனிட்டுமே இதுல இருக்கு. ஸோ இந்த டிரைவ் லிங்க் வந்து வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறோம். ஸோ அத கிளிக் பண்ணி நல்லா யூஸ் பண்ணிக்கங்க. ஸோ இந்த மாரி கவர் பண்ணி படிச்சீங்கன்னா, கண்டிப்பா வந்து 80 டூ 85 வந்து எடுக்கலாம். நாங்க ஃபாலோ பண்ண மெத்தட் தான் சொல்லியிருக்கு. ஸோ எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்க. இந்த வீடியோ மூலியமா உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைச்சுன்னா, அது யூஸ்ஃபுல்ன்னு தோணுச்சுன்னா, இந்த வீடியோ வந்து லைக் பண்ணிக்க அண்ட் புதுசா யாராச்சும் பார்த்தா, டெய்லி வீடியோவுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அண்ட் தமிழ பொறுத்தளவு குரூப் 1 முடிச்சதுக்கப்புறம் நெறையாவே எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அனலைஸ் பண்றது, அந்த மாரி ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் போகும். ஸோ இப்போதைக்கு ஜிஎஸ் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணங்காட்டி தமிழ் பெருசா பண்ண முடியல. பட் ஆனா இப்பவுமே தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வந்து 1 வந்து அப்லோட் பண்ணிருவோம். அது இல்லாம குரூப் 2 அண்ட் குரூப் 4 வந்து ஏதோ ஒரு கேப் கிடைச்சா நான் அனலைஸ் பண்ணி போட்டுறேன். ஓகேவா? ஸோ கண்டிப்பா இது யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும். எல்லா மெட்டீரியலுமே ஓப்பன் பண்ணி பாருங்க. எதெல்லாம் யூஸ்ஃபுல்லோ அத பிரிண்ட் மாரியோ, இல்ல அனலைஸ் பண்ணியோ எக்ஸ்ட்ரா நோட்ஸ் இருந்தா நோட் பண்ணி வச்சுக்கங்க. எக்ஸ்பீரியன்ஸ்டு கேண்டிடேட்ஸ்னா. புதுசா வரவங்களுக்கு இது நல்ல சோர்ஸ். ஒரே இடத்துல எல்லாமே இருக்கு. நல்லா யூஸ் பண்ணிக்கங்க. தேங்க் யூ சோ மச்.